SwayamPrabha. Digital India. Educated India. நமஸ்தே. நாம் இப்பொழுது Laplace transform techniques உபயோகித்து எவ்வாறு linear differential equation of second order என்பவற்றை தீர்வு செய்ய முடியும் என்று பார்க்கலாம். அதனால் Laplace transform என்றால் என்ன? அதை கொண்டு எவ்வாறு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் தீர்வு கண்டுபிடிக்க முடியும், அந்த வழிமுறை என்ன என்பவற்றை பற்றியெல்லாம் விவரமாக புரிந்து கொள்ளலாம். பின்னர் அந்த வழிமுறையை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாம். முதலாவதாக இன்டெக்ரல் டிரான்ஸ்ஃபார்ம் என்றால் என்ன என்று நமக்கு புரிய வேண்டும். இன்டெக்ரல் டிரான்ஸ்ஃபார்ம் என்பதை ஒருங்கிணைந்த உருமாற்றம் என்று குறிப்பிடுவோம். அந்த இன்டெக்ரல் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது ஒரு கொடுக்கப்பட்ட செயல்பாடு f of t-ஐ இன்புட்டாக எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்துக்கொண்டு மற்றொரு செயல்பாடு கேபிட்டல் F of S என்பதை வெளியிடும் ஒரு உறவாக அமைந்திருப்பதுதான் இன்டெக்ரல் டிரான்ஸ்ஃபார்ம் என்று கூறுவோம். அதாவது இதனுடைய அமைப்பு கேபிட்டல் F of S is equal to integral a alpha to beta k of t, s f of t dt என்பதாக இருக்கும். இங்கு இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t செய்யப்படுகிறது. k என்பது கர்னல், இது ஃபங்க்ஷன் ஆஃப் t அண்ட் s என்பதாக இருக்கிறது. அது இன்புட்டாக கொடுக்கப்படும் செயல்பாடு f of t-ஐ மல்டிப்ளை செய்கிறது. பின்னர் வித் ரெஸ்பெக்ட் டு t இன்டகிரேட் செய்கிறது. அதனால் நமக்கு இன்டகிரேட் செய்த பிறகு ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் s என்பது வெளிவரும். அதைத்தான் நாம் கேபிட்டல் F of S என்ற செயல்பாடாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால் f of t என்ற செயல்பாட்டை உள்ளீடாக எடுத்துக்கொண்டு, அதாவது இன்புட்டாக எடுத்துக்கொண்டு இந்த இன்டெக்ரல் எவாலுவேட் செய்யப்பட்டு நமக்கு அவுட்புட்டாக கேபிட்டல் F of S என்ற செயல்பாடு S-ஐ சார்ந்த செயல்பாடு கிடைக்கிறது. அதைத்தான் நாம் இன்டெக்ரல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t என்று குறிப்பிடுகிறோம். முன்னே சொல்லது போல் k of t, s என்பது கர்னல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்ம். கேபிட்டல் F of S என்பது டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் f of t. இங்கு ஆல்ஃபா பீட்டா என்பது மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி என்பதாக இருக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, பீட்டா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி என்று எடுத்துக்கொண்டு இந்த கர்னல் k of t, s என்பதை e பவர் மைனஸ் st என்று எடுத்துக்கொண்டு நாம் எழுதினால் நமக்கு f of s is equal to integral 0 to infinity e power minus st f of t dt என்று கிடைக்கிறது. இதைத்தான் நாம் Laplace transform of f of t என்று குறிப்பிடுகிறோம். Laplace transform of f of t இல் கர்னல் என்பது e to the power of minus st என்பதாக இருக்கிறது. அது f of t-ஐ மல்டிப்ளை செய்கிறது. பின் இந்த இன்டெக்ரல் 0 to infinity with respect to t எவாலுவேட் செய்யப்படுகிறது. அது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் s-ஐ கொடுக்கிறது. அது f of s. அதைத்தான் நாம் Laplace transform of f of t என்று குறிப்பிடுகிறோம்.
அதனால் இப்பொழுது ஒரு செயல்பாடு f of t கொடுக்கப்பட்டு இதன் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மை கண்டுபிடி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த செயல்பாட்டை e பவர் மைனஸ் st என்பதால் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் அந்த இன்டெக்ரண்டை வித் ரெஸ்பெக்ட் டு t இன்டகிரேட் செய்ய வேண்டும். பின்னர் 0 and infinity என்பதை லோவர் லிமிட் அப்பர் லிமிட் என்பதாக எடுத்துக்கொண்டு இவாலுவேட் செய்ய வேண்டும். அது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்ஐ கொடுக்கும். அதுதான் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி என்று குறிப்பிடப்படுகிறது. எஃப் ஆஃப் டியை டி டொமைனில் உள்ள ஒரு செயல்பாடு அல்லது சிக்னல் இன் டைம் என்று குறிப்பிடுவோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ஐ அதனுடைய ரெப்ரசன்டேஷன் இன் தி எஸ் டொமைன் என்று குறிப்பிடுவோம். இந்த லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மின் பயன் என்ன என்று பார்த்தால் நிறைய விதத்தில் இந்த லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பயன்படுகிறது. குறிப்பாக என்ஜினியரிங்கில் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸ் ஆஃப் லீனியர் சிஸ்டம் பற்றி புரிந்து கொள்ள உபயோகப்படுகிறது. மேலும் ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டமை பற்றி அனலைஸ் செய்வதற்கும் இது உபயோகப்படுகிறது. மேலும் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் உபயோகப்படுகிறது. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான பயன்பாடு என்ன என்று பார்த்தால் டி டொமைனில் ஒரு நிலையான குணகங்கள் கொண்ட நேரியல் வகைக்கெழு சமன்பாடு கொடுக்கப்பட்டால் அந்த சமன்பாடு சிக்கலை எஸ் டொமைனில் உள்ள இயற்கணித சமன்பாடாக மாற்றி அதை சால்வ் செய்யும் ப்ராப்ளமாக இந்த லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் செய்கிறது. எஸ் டொமைனில் உள்ள இயற்கணித சமன்பாடை தீர்வு செய்வது என்பது கொஞ்சம் சுலபமான விஷயம். அந்த தீர்வு தெரிந்துவிட்டால் அதனை கொண்டு நம்மால் டி டொமைனில் நாம் தீர்வு செய்ய வேண்டிய சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு கண்டுபிடித்து விட முடியும். இதுதான் இந்த லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மின் மிக முக்கியமான பயன்பாடு. அதைத்தான் நாம் உபயோகப்படுத்தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களை எவ்வாறு தீர்வு செய்வது என்ற வழிமுறையை புரிந்து கொண்டு தீர்வு செய்ய பார்க்க போகிறோம். அதாவது இந்த லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன செய்கிறது என்பதை இந்த படத்தின் மூலம் விளக்கி இருக்கிறோம். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் டி டொமைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதர் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கொள்வோம். அது நமக்கு ஒரு அல்ஜிப்ரேக் ஈக்குவேஷன் இந்த எஸ் டொமைனாக கிடைக்கும். இந்த அல்ஜிப்ரேக் ஈக்குவேஷனை நாம் தீர்வு செய்வோம். அதனுடைய தீர்வு நமக்கு எஸ் டொமைனில் கிடைக்கும். இப்பொழுது அந்த தீர்வை இன்வர்ஸ் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் உபயோகித்து டி டொமைனில் தீர்வாக எழுதுவோம். அந்த தீர்வு தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டி டொமைனில் இருப்பதன் தீர்வாக இருக்கும். எனவே நமக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு கிடைத்து விட்டது. இதுதான் இந்த லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மின் மிக முக்கியமான பயன்பாடு. அதை உபயோகப்படுத்தி நாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களை தீர்வு செய்யும் வழிமுறைகளை புரிந்து கொள்ளப் போகிறோம். லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி என்பதை பார்த்தால் அது f of s is equal to integral 0 to infinity e power minus st f of t dt என்பதாக இருக்கிறது. இதில் இன்டகிரேஷன் பிட்வீன் லிமிட்ஸ் 0 and infinity என்று இருக்கிறது. இதன் அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டியாக இருப்பதனால் இந்த வலது கை புறத்தில் இருக்கும் இன்டகிரல் இம்ப்ராப்பர் இன்டகிரல் ஆகிறது. அதனால் நாம் இந்த இம்ப்ராப்பர் இன்டகிரலை முறையாக இவாலுவேட் செய்ய வேண்டும். அதனால் முதலில் இம்ப்ராப்பர் இன்டகிரல் என்றால் என்ன, அவை எவ்வாறு எவாலுவேட் செய்யப்படுகின்றன என்பவற்றை புரிந்து கொள்ளலாம். ஒரு இம்ப்ராப்பர் இன்டகிரல் ஓவர் அன் அன்பவுண்டட் இன்டர்வல் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். அதாவது நமக்கு இன்டகிரல் a to infinity f of t dt என்ற இம்ப்ராப்பர் இன்டகிரல் ஓவர் அன் அன்பவுண்டட் இன்டர்வல் a to infinity கொடுக்கப்பட்டிருந்தால் அதை எவ்வாறு இவாலுவேட் செய்ய வேண்டும், அதை எப்படி டிஃபைன் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். அது எவ்வாறு டிஃபைன் செய்யப்பட்டிருக்கிறது? லிமிட் a tending to infinity of
இன்டெக்ரல் a டு கேபிட்டல் A f of t dt என்பதாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் ஓவர் an unbounded interval is defined as a limit of integral over finite intervals a to capital A என்பதாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு கேபிட்டல் A என்பது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர். அதனால் ஒவ்வொரு கேபிட்டல் A பிகர் தேன் A என்ற மதிப்பிற்கும் இன்டெக்ரல் a டு கேபிட்டல் A f of t dt என்பது எக்ஸிஸ்ட் ஆகி இருந்தால் மற்றும் லிமிட் a டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஆஃப் இன்டெக்ரல் a டு A f of t என்பதும் எக்ஸிஸ்ட் ஆக இருந்தால் அப்பொழுதுதான் நாம் இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் கன்வர்ஜஸ் என்று கூறுவோம். அது converges to a limiting value. அதனால் improper integral converges to that limiting value என்று கூறுவோம். அப்படி இல்லாவிட்டால் நாம் அந்த improper integral diverges or it fails to exist என்று குறிப்பிடுவோம். எனவே நமக்கு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் வலதுபுறத்தில் இருக்கும் இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் st f of t dt என்பது ஒரு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். எனவே அந்த இம்ப்ராப்பர் இன்டெக்ரலை நாம் லிமிட் ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் ஃபைனைட் இன்டர்வலாக முதலில் எழுதி கொண்டு அந்த ஃபைனைட் இன்டர்வலில் அந்த இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆகிறதா என்று பார்த்து பின்னர் லிமிட் as some capital A tends to infinity of that integral exist ஆகிறதா என்று பார்த்து கிடைக்கும் limiting வேல்யூவை தான் improper integral converges to that limiting value என்று கூறுவோம். அதுதான் capital F of S ஆக இருக்கிறது. அதனால்தான் F of S is equal to integral 0 to infinity e power minus st f of t dt என்று Laplace transform அமைப்பு இருக்கிறது. இப்பொழுது சில இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்களை எடுத்துக்கொண்டு அவை கன்வர்ஜ் ஆகின்றனவா டைவர்ஜ் ஆகின்றனவா என்பவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எனவே அதே போல் நம்மால் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t கண்டுபிடிக்க சொன்னால் இந்த வழிமுறையை பின்பற்றி அந்த இம்ப்ராப்பர் இன்டெக்ரலை நாம் எவாலுவேட் செய்ய முடியும். உதாரணமாக f of t e power ct t greater than or equal to 0 c is a real non-zero constant என்பதாக கொடுக்கப்பட்டால் improper integral 0 to infinity e power ct dt என்ன என்று பார்க்க வேண்டும். டெஃபினேஷனை உபயோகித்தால் integral 0 to infinity e power ct dt is equal to limit a tending to infinity of integral 0 to a e power ct dt. That is equal to limit a tending to infinity of integral e power ct dt என்பது e power ct by c between 0 and a. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிடியூட் செய்தால் அது e power c into a by c மைனஸ் லோவர் லிமிட்டில் அது e power 0 by c என்பதாக கிடைக்கும். எனவே this is equal to limit capital A tending to infinity of e power ca by c minus 1 by c என்பதாக கிடைக்கிறது. அதாவது நம்மால் இந்த ஃபைனைட் இன்டர்வல் 0 to a e power ct என்பதை கண்டுபிடிக்க முடிகிறது. அது e power ca by c minus 1 by c என்று வந்துவிட்டது. இப்பொழுது இதன் மதிப்பு as limit a tending to infinity கிடைக்கிறதா எக்ஸிஸ்ட் ஆக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் கன்வர்ஜஸ் என்று கூற முடியும். எனவே லிமிட் a tending to infinity e power ca by c minus 1 by c என்ன என்று பார்க்கலாம். ஒருவேளை c என்பது நெகட்டிவாக இருந்தால் for values of c which are negative e power ca by c will go to 0 as a tends to infinity.
அப்பொழுது இந்த இன்டெக்ரல் 0 to infinity e power ct dt என்பது கன்வர்ஜஸ். எங்க கன்வர்ஜ் ஆகிறது? அது -1/c என்ற மதிப்பிற்கு கன்வர்ஜ் ஆகிறது. எனவே இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் 0 to infinity e power ct dt converges to -1/c when c is less than 0. அதுவே c பாசிட்டிவாக இருந்தால் as a tends to infinity e power ca by c tends to infinity, அதனால் இது டைவர்ஜ் ஆகிறது. எனவே இன்டெக்ரல் 0 to infinity e power ct dt diverges if c is greater than 0 என்று கூறுகிறோம். அப்படி c 0வாக இருந்தால் நமக்கு e power ct என்பது 1 என்று கிடைக்கும். அது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். எனவே integral 0 to infinity e power ct dt என்பது integral 0 to infinity 1 dt, and that is equal to limit as a tending to infinity of integral 0 to a dt. அது limit a tending to infinity of t என்று கிடைக்கும் between 0 and a. அது limit a tending to infinity of a minus 0 என்று வரும். ஆனால் as a tends to infinity இந்த limit tends to infinity, எனவே improper integral diverges என்று கிடைக்கும். இந்த மூன்று நிகழ்வுகளையும் தொகுத்து எழுதினால் நமக்கு improper integral 0 to infinity e power ct dt என்பது converges if c is less than 0 and it diverges if c is greater than or equal to 0 என்பதாக கிடைக்கிறது. இவ்வாறாகத்தான் நாம் இம்ப்ராப்பர் இன்டெக்ரலை எவாலுவேட் செய்ய வேண்டும். மற்றொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் f of t equal to 1/t, t greater than or equal to 1 என்ற செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. improper integral 1 to infinity of f of t dt கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறது. இது improper integral என்று எவ்வாறு கூறுவோம்? இதன் அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டியாக இருக்கிறது. அதனால் இது improper integral. இதை எவாலுவேட் செய்ய வேண்டும். டெஃபினேஷனை உபயோகப்படுத்தலாம். அப்பொழுது this will be equal to limit a tending to infinity of integral 1 to capital A 1/t dt என்பதாக இருக்கும். 1/t dt ஐ இன்டகிரேட் செய்தால் அது log t என்று கொடுக்கும். between 1 and a லிமிட்ஸை சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு limit a tending to infinity of log a minus log 1 log 1 0. எனவே இது limit a tending to infinity of log a என்று கிடைக்கும். a tends to infinity, log a tends to infinity, and therefore இதனுடைய லிமிட்டின் மதிப்பு இன்ஃபினிட்டியாக இருக்கும். எனவே improper integral fails to exist. அதனால் the improper integral diverges என்று நாம் கூறுவோம். மேலும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு f of t equal to t power minus p. For t greater than or equal to 1, p is a real constant என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக p equal to 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். எனிவே கணக்கில் p not equal to 1 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் p 1 என்று இருந்தால் என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். p 1ஆக இருக்கும் பொழுது f of t is equal to t power minus 1 1/t. அதனால் improper integral 1 to infinity f of t dt diverges என்பதை சற்று முன்தான் பார்த்தோம். நாம் p equal to 1 என்ற நிகழ்வை முன்பேயே கண்டுபிடித்து விட்டோம், improper integral diverges என்று. அடுத்த நிகழ்வாக p not equal to 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது integral 1 to infinity f of t dt என்பது integral 1 to infinity t power minus p dt என்பதாகும். டெஃபினேஷனை உபயோகப்படுத்தினால் அது limit a tending to infinity integral 1 to a t power minus p dt என்று ஆகும். t power minus p dt integral t power minus p dt என்பதை evaluate செய்தால் அது t power minus p plus 1 by minus p plus 1 என்று கொடுக்கும். between the limits 1 and a கண்டுபிடித்தால் நமக்கு a power minus p plus 1 minus 1 by
மைனஸ் பி ப்ளஸ் 1 என்பது கிடைக்கும். இப்பொழுது நாம் லிமிட் அஸ் a டெண்டிங் டு இன்ஃபினிட்டி இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகிறது என்று பார்க்க வேண்டும். அதனால் p கிரேட்டர் தேன் 1 என்ற நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது a பவர் 1 மைனஸ் p என்பது 0வை நோக்கி அணுகும் as a tends to infinity. ஏனெனில் a பவர் 1 மைனஸ் p என்பதை a பவர் மைனஸ் ஆஃப் p மைனஸ் 1 என்று எழுதலாம். ஏனெனில் p is greater than 1. a பவர் மைனஸ் ஆஃப் p மைனஸ் 1 என்பது 1 by a பவர் p minus 1. as a tends to infinity 1 by a பவர் p minus 1 goes to 0. அதனால் p greater than 1 என்று இருக்கும் பொழுது a பவர் 1 minus p goes to 0 as a goes to infinity. அதுவே p less than 1 என்று இருக்கும்பொழுது a பவர் 1 minus p tends to infinity as a tends to infinity. அதனால் உடனேயே நம்மால் சொல்ல முடியும் integral 1 to infinity t power minus p dt converges for p greater than 1. It converges to 1 by p minus 1 for p greater than 1. ஆனால் அது diverges for p less than 1. முன்பே பார்த்தோம் p equal to 1 என்கிற பொழுதும் இது diverges என்று. எனவே நாம் கண்டுபிடித்ததை தொகுத்து எழுதினால் integral 1 to infinity t power minus p dt converges for p greater than 1, diverges for p less than or equal to 1 என்பதாக நமக்கு கிடைக்கிறது. இந்த உதாரணங்கள் நாம் எவ்வாறாக ஒரு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் கன்வர்ஜஸா அல்லது டைவர்ஜஸா என்று பார்க்க முடியும் என்பதை விளக்குவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. ஏனெனில் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டிஃபைன் செய்யும் பொழுது நமக்கு அதில் ஒரு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் தான் வருகிறது. நாம் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நான் அந்த இம்ப்ராப்பர் இன்டெக்ரலை இவாலுவேட் செய்ய வேண்டும். அதாவது அந்த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் கன்வர்ஜ் ஆகி வந்தால் நமக்கு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி கிடைக்கும். எனவே அது கன்வர்ஜஸா அல்லது டைவர்ஜஸா என்பதை பார்க்க வேண்டும். அதனால்தான் நான் எவ்வாறு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் நமக்கு கிடைத்தால் அதை இவாலுவேட் செய்வோம், அது கன்வர்ஜஸா அல்லது டைவர்ஜஸா என்று பார்ப்போம் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணங்களை நாம் எடுத்துக்கொண்டு விளக்கியுள்ளோம். இப்பொழுது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்றால் என்ன என்று பார்த்து மேலும் சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எஃப் ஆஃப் டி என்ற செயல்பாடு 0 இன்ஃபினிட்டி என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டுள்ளது. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு எஃப் ஆஃப் டி என்பது 0 இன்ஃபினிட்டி என்ற இந்த இடைவெளியில் வரையறுக்கப்பட்டுள்ளது. எஃப் ஆஃப் டியின் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் என்ற செயல்பாடு. அது integral 0 to infinity e power minus st f of t dt என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்டெக்ரல் இன் ஸ்டார் கன்வர்ஜ் ஆகும் எல்லா s மதிப்புகளையும் உள்ளடக்கி இருக்கும் ஒரு குழுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ஸின் டொமைனாக இருக்கிறது. இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ஸை நாம் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி அல்லது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் என்று குறிப்போம். இப்படி குறிப்பிட்டால் அது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் டியை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன என்றால் இங்கு இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் st f of t dt என்ற இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் இருக்கிறது. இதில் s greater than 0 என்றால் t அதிகரிக்க அதிகரிக்க e to the power of minus st என்பது குறைந்து கொண்டே போகும். எனவே integral 0 to infinity e பவர் மைனஸ் st f of t dt exist ஆக வேண்டும் என்றால் t அதிகரிக்க அதிகரிக்க போதுமான அளவு விரைவாக குறைகின்ற பண்பை கொண்ட செயல்பாடு f of t கொண்டிருக்க வேண்டும்.
அப்படி இருந்தால் மட்டுமே லப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி என்பது வரையறுக்கப்பட முடியும். ஏனெனில் இந்த இன்டெக்ரல் எக்ஸிஸ்ட் ஆக வேண்டும். அதற்கு உரிய பண்பை எஃப் ஆஃப் டி பெற்றிருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே விளக்கினோம். அதாவது இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t dt என்பது எக்ஸிஸ்ட் ஆக வேண்டும் என்றால், அதாவது இந்த இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் கன்வர்ஜ் ஆக வேண்டும் என்றால், t அதிகரிக்க அதிகரிக்க as t tends to infinity போதுமான அளவு விரைவாக குறைந்து போகின்ற பண்பை கொண்டிருக்கும் செயல்பாடு f of t ஆக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்மால் Laplace transform of f of t exist என்று கூற முடியும். அப்பொழுதுதான் Laplace transform of f of t என்பது வரையறுக்கப்பட்டிருக்க முடியும் என்று நம்மால் கூற முடியும். அப்பொழுதுதான் நமக்கு கேபிட்டல் F of S என்ற ஒரு செயல்பாடு கிடைக்கும். இப்பொழுது நாம் ஒரு எளிமையான செயல்பாடு f of t என்பதை e power at என்று எடுத்துக்கொண்டு அதனுடைய லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன என்று பார்க்கலாம். லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power at is equal to டெஃபினேஷனை உபயோகித்தால் e power at உடன் e power minus st ஐ பெருக்கி அதை இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t between 0 and infinity செய்ய வேண்டும். அதாவது integral 0 to infinity e to the power of minus of s minus a into t integrated with respect to t. That is equal to e to the power of minus of s minus a into t divided by minus of s minus a என்று கிடைக்கும். Between 0 and infinity evaluate செய்தால் at t equal to infinity முதல் term 0 ஆகிவிடும். அதாவது at the upper limit t equal to infinity e power minus of s minus a into t பூஜ்யமாகிவிடும். அதுவே lower limit 0வில் e power minus of s minus a into t 1 என்ற மதிப்பை கொடுக்கிறது. எனவே இதன் மதிப்பு 1 by s minus a என்பதாக கிடைக்கிறது. provided s greater than a இதனுடைய மதிப்பு 1 by s minus a ஆக இருக்கும். அதாவது f of s which is Laplace transform of e power at is equal to 1 by s minus a for s greater than a என்று கிடைக்கிறது. இவ்வாறாகத்தான் நான் Laplace transform of f of t என்ற செயல்பாடை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கு f of t என்பது e to the power of at என்பதாக இருக்கிறது. இந்த f of t capital F of s என்ற செயல்பாடுகளை லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பேர் என்று பொதுவாக குறிப்பிடுவோம். எப்படி கொடுக்கப்பட்ட செயல்பாடு f of tக்கு ஒரு தனித்துவமான f of s என்ற செயல்பாடு தீர்மானிக்கப்படுகிறதோ, இந்த டெஃபினேஷனை உபயோகித்து, அதாவது f of s is equal to Laplace transform of f of t equal to integral 0 to infinity e power minus st f of t dt என்பதை உபயோகித்து கொடுக்கப்பட்டுள்ள f of t செயல்பாட்டுக்கு தனித்துவமான ஒரு செயல்பாடு கேபிட்டல் F of s தீர்மானிக்கப்படுகிறதோ, அதே போல எல்லா சாதாரண செயல்பாடுகளுக்கும் கேபிட்டல் F of s கொடுக்கப்பட்டால் அதனுடன் தொடர்புடைய f of t என்ற செயல்பாடு தனித்துவமாக தீர்மானிக்கப்படுகிறது. இதை Laplace inverse of f of s is equal to f of t என்று குறிப்பிடுவோம். அதாவது inverse Laplace transform of f of s is equal to f of t என்பது ஆகும். அதாவது f of s is equal to Laplace transform of f of t என்றால் f of t என்பது inverse Laplace transform of f of s என்று குறிப்பிடுவோம். உதாரணமாக Laplace transform of e power at equal to 1 by s minus a என்று கண்டுபிடித்தோம். அப்படி என்றால் Laplace inverse of 1 by s minus a is equal to e power at என்பதாகும். அதாவது
Laplace inverse of 1 by s minus a என்பது என்ன? Laplace transform of f of t. எனவே Laplace inverse of Laplace transform of f of t is equal to என்ன கிடைத்தது? e power at. அது என்ன? அதுதான் கொடுக்கப்பட்டுள்ள ஃபங்க்ஷன் f of t. அதனால் Laplace inverse of Laplace transform of f of t is equal to f of t. ஆனால் Laplace transform of f of t is capital F of s. அதனால் Laplace inverse of capital F of s is equal to f of t. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு f of t என்பதாக கிடைக்கிறது. அதனால் small f of t capital F of s என்பதற்கு ஒரு 1-to-1 correspondence இருக்கிறது. அதாவது small f of t கொடுக்கப்பட்டால் அதனுடைய Laplace transform capital F of s தீர்மானிக்கப்படும். Provided f of t satisfies the conditions for existence of Laplace transform of f of t. அதேபோல் f of s தெரிந்தால் அதனுடன் தொடர்புடைய f of t தனித்துவமாக தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் there is a 1-to-1 correspondence between small f of t and capital F of s என்று கூறுவோம்.